ஹாய். என்னடா 2 பேர் நிக்கிறாங்க, நேத்து வீடியோல 4 பேர் நின்னாங்களே நினைக்காதீங்க. பசங்க வந்து இன்னைக்கு 8ஆம் திருவிழா, எங்க ஊர் சேவக பெருமாள் கோயில்ல வந்து இன்னைக்கு 8ஆம் திருவிழா. இன்னைக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவி எடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி எடுப்பு அப்படின்னாக்க மண் பிறவி, அதாவது இங்க இருந்து மண் குதிரை பிறவி எடுத்து கோயில்ல இருந்து போய் அங்க இருந்து வெண்கல பிறவிய அழைச்சிக்கிட்டு இங்க வரும்னு சொல்லுவாங்க. வர்றதுக்கு 11 மணிக்கு மேல ஆயிரும். அந்த டயத்துல எல்லார் வீட்டுல இருந்து விளக்கு அந்த மாதிரி அர்ச்சனை சாமான்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி சுண்டல் பொரி இந்த மாதிரிலாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிடுவோம். சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான் போகிறோம். இந்த வருஷமும் நம்ம வந்துட்டோம், 4 பேர் வந்துட்டோம். நம்மளும் அர்ச்சனை பண்ணிட்டு போகுன்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பசங்களோட போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம்னு பசங்க 2 பேரும் போயிட்டாங்க. நாங்கள் அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். கிளம்பி உட்காந்துருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பார்த்து ஓடுமா? அதெல்லாம் ஓடும். கரெக்டாக 10:15 10:15 ஆயிடுச்சு. என்ன தெரிகிறது? 10:15 தான். 10:15 தான். அதெல்லாம் மணிப்பாக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா தெரியும். 10:15 ஆயிடுச்சு. சாமி எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அர்ச்சனை பண்ணிப்போம். என்ன ஒரு மாதிரி தெரியுதுன்னு தான் யோசிக்கிறீங்க. நானே அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த செவத்து கலருக்கு அப்படி தெரியுது. ஆமா ஆமா, நம்ம எல்லாம் செவத்து கலர்ல போட்டிருக்கோம்ல, அதனால வெளியில இருந்தா நாங்க சூப்பரா தெரியும். ஆளு பாக்கிறதுக்கு பக்காவா தெரியும். வேர்த்து ஊத்தி எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள அப்படி தூக்க சொக்குது. கிளம்புறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கிளம்புன்னு சொன்னேன். ஆளுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கிளம்பி இப்படி உட்காந்து இருக்கிறாங்க. நான் சொன்னேன் 11 மணிக்கு மேல ஆகுமா வர்றதுக்கு, பொறுமையா இருமான்னு கேட்கல. ஆனா 10:15 ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாக்க போயிடணுமாமா. 10:15 ஆயிடுச்சாமா, போயிடும். சரி ரைட் ஓகே, நாங்கள் போய் அர்ச்சனை பண்ற இடத்துல வச்சு உங்களை காமிப்போம், உங்களுக்கு பாத்துக்கலாம் சரிங்களா? இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்புறோன்றத உங்களுக்கு சொல்லணும். எங்களோட சேர்ந்து நாங்க 8ஆம் திருவிழாவில் என்னெல்லாம் கூத்தடிக்கிறோமோ அத நீங்களும் நாங்க அடிக்கிற கூத்த பாக்குறீங்களா இல்லையா? அங்க நடக்கிற கூத்த நீங்க பாருங்க ரைட்டா? நம்ம கூத்தோட சேர்ந்து தெய்வத்தையும் பார்த்து அங்க என்னெல்லாம் நடக்குதோ அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, வாங்க போகலாம். எங்க போகலாம்? சாமி கும்பிட போவோம் சரியா? இருங்கடி இருங்க அப்படின்றீங்களா? வீடியோ ஆன் பண்ணாலே ஓடுறாங்களே மாமியாவுல இருந்து அம்புட்டு ஓடுறாங்க. எல்லாரும் சாந்தா மாதிரி வருவாங்களா? நமக்கு இதான் பொழப்பு நாய் போயிடுச்சு, தொழில் நாய் போயிடுச்சு. நம்ம எப்படி சொல்றது, பாத்திர வியாபாரம் ஒரு தொழில்னா இது ஒரு தொழில் ஆகி போயிடுச்சு. நம்ம தொழிலை தொடங்கிட்டா பின்வலிக்க கூடாது. வர்றதை வழியில வச்சு பார்த்துக்கலான்னு முன்னாடி தான் போனேன்ல. இப்போ இந்த வீடியோ ஆன் செய்ததன் நோக்கம் என்னவோ அது தாங்களே கூறியால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் அப்பா சார் எப்படி கமெண்ட் போடுது பாரு. இதை பாருங்க, நம்ம வந்து அர்ச்சனை செய்கிறோம்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ அர்ச்சனை செய்கிறதுக்கான இதுதான் இங்கே வச்சுருக்குறோம். செருப்பில் போடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா பழம் எல்லாருமே வைப்பாங்க, நம்ம மட்டும் கிடையாதுங்க. இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே வரிசையாக விளக்கேற்றி இந்த அர்ச்சனை சாமானோட மாலையோடு வச்சுருப்பாங்க. இது இங்கே இருக்கு பாருங்க, 2. ஒன்று வந்து எங்கள் அண்ணனுக்கும், ஒன்று எங்களுக்கும். தெரியலண்ணா கிளியரா? அப்போ நான் வந்து அவங்களையும் தெரியாமல் பார்த்துக்கணும்ல. இன்னும் ஒரு அட்டுழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க மகளை மட்டுமே அவங்களுக்கு காட்டக்கூடாது. எங்க வீட்டு பிள்ளைங்க. அப்போ உங்க வீட்டு பிள்ளை இந்த பக்கம் வரட்டும், அத்தையோட சேர்த்து காமிச்சுக்கிறேன். அது அப்படி தப்பிக்குது. அதுதான் எங்க நாத்தனா, பார்த்துருப்பீங்கல்ல. எங்களெல்லாம் அட்டைக்கு ஆள்றவ அவதான். இது யாருன்னு தெரியுமா? எங்க அம்மா. எங்க 3 மருமக்களை அடக்கி ஆள்றவங்க அவங்கதான். மூத்த மருமக இங்க இருக்கிறாங்க. இந்த புதல் செல்வங்களை பார்த்துருவான். அவர் தான் மூத்த பையன், எங்கள் மச்சாண்டார் பையன் மூத்தவன். இது வந்து எங்கள் நாத்தனா பையன். நித்திர கொள்றாரு பார்த்தேன். அவர் நிதினும் பிரகதி பாருங்க, அங்கே பக்கம் திரும்பிட்டேன். நம்ம வீட்டு பிள்ளையே கேமரா பார்த்து பயப்படுது. 1 மணி ஆயிருமா வர்றதுக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இதை கொண்டே கொடுத்து அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும். அர்ச்சனையோடு சேர்ந்து இதை காமிமா சுண்டல். இதை பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் வச்சு இதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சாமி கும்பிட்டு அர்ச்சனை முடிச்சதோட சுண்டலை எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்காது. அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்போ கோயில் நம்ம மட்டும் கிடையாது. இங்கே பாருங்க, விளக்கு பற்ற வைக்கல நீங்கள் கேட்பீங்க. நமக்கு தான் இங்கே கோலம் போட்டுருக்கேன். அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி இந்த மூளைக்கு வரும்போது நம்ம இங்கே விளக்கு பற்றிக்கிறோம். அதுக்குள்ள காற்றுல அமர்ந்து போயிருமேன்றதுக்காக நெடுக கோயில் வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி விளக்கு பற்ற வச்சு அர்ச்சனைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாமி வந்து ஒவ்வொருத்தரும் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிடும். ஓகேவா? பாக்கி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு பேசுவோம். ஹாய், இவங்க யாருன்னா எங்கள் சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணுன்னா எப்படி சொல்கிறது, பல்ல விட்டு எரிஞ்சாங்க எங்கள் சித்தப்பான்னு சொன்னா. அப்படி சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காவா? ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கள் சித்தப்பா நான் செஞ்சு தப்புக்கு எரிஞ்சாங்க, அது வேற காரியம். இருந்தாலும் அவங்க பொண்ணு. இது எங்கள் மாமா சித்தி பொண்ணோட வீட்டுக்காரு. இவங்களுக்கு சொந்த தாய் மாமா. இவங்க அத்தை பையன், சொந்த அத்தை பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மாமா அறிமுகப்படுத்திங்க.
என்ன கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசினாரு. ஹாய் வணக்கம், சிங்கமுனரி. மை ஹஸ்பண்ட் வந்து ஏடிஎம்கே கவுன்சிலர் ஒரு 10 வருஷமா இருக்காங்க. அதுக்கு பிறகு விவசாயம், ரியல் எஸ்டேட் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். நான் ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் நானும் விவசாயம் பார்ப்பேன். மஷ்ரூம் காளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேமிலி எல்லாம் சூப்பர். என்னோட அன்பு சகோதரி அக்கா, இப்படி சொல்லிட்டே போகலாம். சின்ன வயசுலேருந்தே அழகா செல்லம்மா அவங்க வீட்டில் தான் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருந்து வளர்ந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். இடையில பார்த்துக்கவே முடியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம். ஆமா, ஒரு 22 வருஷம் 20 வருஷம் இருக்கும். ஏன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தது, கல்யாணம் பண்ணி இப்போ எங்களுக்கு 20 வருஷம் ஆச்சா. 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். அதுக்கு நாங்கள் பக்கம் இந்த கடையில் நிற்கிறோம். இவங்க இங்கே சொந்தக்காரவங்க தான் அந்த கடையும் இந்த கடைக்கு வந்துருக்காங்க. வந்த இடத்துல சந்திச்சோம். சந்திச்ச இடத்துல வீடியோ போட்டோம். அதுவும் அவங்க சம்மதத்தோட தாங்க வீடியோ போட்டோம். பிடிச்சி கட்டாயப்படுத்தி போடலாம். கட்டாயப்படுத்தி நம்ம யாரையுமே வீட்டில் இருக்க மாட்டோம்ல. நம்ம உறவுகள், அதாவது சாந்தான உறவுகள்ல யாரையாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டீங்க. இன்னைக்கு தான் முதல்ல பார்த்துருக்கீங்க. சிஸ்டர் வீட்டுக்காரு. ஓகேங்களா? அப்படியே பாய் சொல்லிருங்களேன். சாந்தாவை பார்த்த அதிர்ச்சியில அவர் இருக்கிறாரு நினைக்கிறேன். நானு பேச முடியாம இருக்காரு. ஆமா, அந்த அதிர்ச்சியில இருக்கிறாரு. நீ டெரர் பேசலப்பா. ரைட், நாளைக்கு நார்மல் ஆயிருவாரு. நாளைக்கு பார்த்தா நார்மலா பேசிடுவாரு. சரியா? சரி, ஓகே, பாய் சொல்லிருக்கேன். ஒண்ணுமே தெரியலையம்மா, கருவா தெரியல. சிகப்பா இருக்கிறேங்க அஜயமாவே கருப்பா தெரியுறாங்க. சொல்லவா வேணும் என்ன? ரைட். கொஞ்சம் எங்கள் அத்தைக்கு அப்புறம் ஒரு கலர் உள்ள வருவாங்கன்னா இதுதான். ஏட்டை கட்டி எங்கள் வீட்டில் ஒரு டிஸ்டி பொம்மைனா அது நான் தான். இப்போ அப்படியே ஆப்போசிட்டா போயிருச்சு. அப்படியே இருக்கு. எல்லாருமே ஒன்று தான். காவடிக்கு சொன்னேன். சாமி அங்கே வந்துருச்சு. அதனால விளக்கு பற்ற வச்சாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டுட்டு சாமிக்கு தரிசனத்துக்கு வெயிட்டிங்க. நாங்க சுண்டலுக்கு வெயிட்டிங்க. தெரியுது, நீ சுண்டல் திங்கிறவள தான் தெரியுது. எல்லாரும் சுண்டலை தின்னுட்டு சுண்டக்காய் சைஸுக்கு இருந்து குடும்பத்தை ஓட்டுறேன் பாருங்க. அது போதுமா. அப்புறம் வர்றீங்களா? ஆடி என்ன சரி பேசிட போறோம். நான் பேச மாட்டாங்க. ரொம்ப கேமரா கட் பண்ணாங்க. நல்லா பேசுவாங்க. கேமரா கூட பேச மாட்டாங்க. மொத்த நாத்துனா ஓவியமான நாத்தனா எங்களை வச்சு செய்வாங்க. ஓகே, ஒரு ஹாய் வரடி. எனக்கு நாத்தனா வாங்குறதுக்கு முன்னாடி தோழி செட்டில் வேலை பார்க்கும்போது. ஆமாம், அப்போ சாந்தானு கூப்பிட்டா இப்போ வரைக்கும் சாந்தானே கூப்பிடுறான். ஒரு ஆசைக்கு அத்தாச்சின்னு கூப்பிடுறது வாய்ப்பு இல்லை. ஆரம்பத்திலே இவங்களை அக்கான்னு தான் கூப்பிட்டேன். அது உண்மையிலே அக்கா ஆயிட்டாங்க. என்ன, நாங்கள் 3 பேருமே ஒரு ஃபேமிலிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே செட்டில் வேலை பார்க்குறதுனால ஃப்ரெண்டாக இருந்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. சுண்டல் அங்கே மட்டும் கிடையாதுங்க, நமக்கும் ஒரு சுண்டல் இருக்குது. இந்த வாங்க சுண்டல் சாப்பிடலாம். சாமி கும்பிட சுண்டல். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இனி நம்ம நேராக கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்னா சும்மா அப்படி சுற்றி பார்த்து அங்கே பிறக்கி திங்க போகிறோம். திருவிழான்னு சொன்னாலே திங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும். இது வந்து எங்க ஊர்லயுமே அப்படித்தான், திங்கிற திருவிழாக்கு தான் போவோம். மாரியம்மங்களுக்கு இங்கேயும் அப்படித்தான். திருவிழான்னு சொன்னாலே சாப்பாடு, ராட்டனம், அதுக்கு தானங்க. சத்த நேரம் கண்காட்சிகள், பொருள் காட்சிகள், இதுகளை தான் பார்க்க போகிறோம். அவ்வளவுதான். அப்புறம் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அடுத்தவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம அடுத்தவங்களை பார்ப்போம். இதுவும் நடக்கும். பேச்சாவதுல நீயே தின்னுட்டு பேரா சுண்டல் எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் வச்சிரு. வாங்க சுண்டல் சாப்பிடலாம். ஓகேங்களா? நம்ம நீ கோயிலுக்கு போயிட்டு என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். எங்கே போயிட்டு இருக்கோம்? கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு வாடி.
இவ வந்து ஒரு நாத்தனாங்க. ஆமா. இவங்க எங்க வீட்டுக்காரோட சித்தப்பா மக, ஒரே மக. அந்த மாரிமா அத்தைன்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தணுமா? அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பாண்டிமாவை. அண்ணன் போயிட்டு பால் காய்ச்சப்ப நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் பாண்டிமா. பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்குதுங்க. வீடியோ பார்த்துட்டு எங்க அத்தை போக பாருங்க, ஜெட் வேகத்துல போறாங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, திருவிழாக்கு போலாம்னு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே நடந்து போவோம். வெளிச்சம் பார்த்த இடத்துல நாங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ரோட்டு ஓரமா போஸ்ட் வெளிச்சத்தை பார்த்து நிக்கிறாங்க. எங்களுக்கு அதே பொழப்பு. வாக்கிங் போனாலும் போஸ்ட் வெளிச்சத்தை தான் பாக்குறோம், திருவிழாக்கு போனாலும் போஸ்ட் வெளிச்சத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, என்ன சொல்லணும், ஆட்டக்கார குடும்பம் ஆகி போயிட்டுமே. அந்த அமர்ந்து போச்சு, கார் வெளிச்சமும் போச்சு. சரி அங்கிட்டு போய் பேசுவோம் வாங்க. அவங்க முன்னாடி போக நான் பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணுமே நான் சொல்லலாமா? ஒன்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நானு புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா ரோட்டை பார்த்து நடமா நீனு திரும்பி வழி துணைக்கு நானும் கூட வரேம்மா, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். இவர் பாட மாட்டீங்க, நானே பாடிக்கிறேன்றியோ? எங்க படிக்கிறாரு? அப்ப அவர் பாட்டையும் சேர்த்து நம்ம தாங்க படிக்கணும். நல்லா இருக்கீங்களா? இது பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம்னரியில் ஒரு சேனல் இருக்குது, ரொம்ப பிரபலமான சேனல். அந்த சேனலுடைய ஓனர் தான் இவர். இங்கே திருவிழா கூட்டத்துக்கு போகும்போது இவரை பார்த்த உடனே சரி ரைட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம சேனல்லே அவரை சொல்லிடுவோமே அப்படின்றதுக்காக தான் ஹாய் சொல்லியிருக்கேன். நம்ம சிங்கம்னரிங்க, போஸ்ட் மரத்து நல்ல வெளிச்சத்திலே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சிங்கம்னரி சேனல் பேர். நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சேவமூர்த்தி திருவிழாவை பற்றி நம்ம சிங்கம்னரின்னு ஒரு சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு. அந்த சேனலோட ஓனர் இவர் தான். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? என்ன இப்படி அமைதியா இருக்கீங்க? சேனல் ஓபன் பண்ணிட்டு இப்படி அமைதி ஆக்கலாமா? பேச வேண்டாம் 4 வார்த்தை. அவர் சொல்லுவாரு, பெரியவங்களா இருக்கும்போது நான் என்னத்த பேச அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்னமோ தெரியல. சரி ரைட், ஓகே. நம்ம சிங்கம்னரி சேனல் பாருங்க, ஓகேவா? பாய் 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 பாய். ஹாய் ஹாய். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட அத்தை பொண்ணு. பாத்துக்கங்க. ஆமா, மாமா பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் தான். தேவசனா பேர், ரைட்டுங்களா? தேவசனா பேரு, மாமா பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம். ஓகே ஹாய். நம்ம வந்த இடத்துல நம்ம உறவுகள் ஒருத்தவங்களை பார்த்தோம். அவங்கள பார்த்த உடனே ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாய் சொல்லிட்டு, ரைட்டா? நம்ம வீடியோஸ்க்கு வர்றேன்னு சொல்றவங்களே ஏன் வீடியோஸ் வச்சு எடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறவங்கள நம்ம உள்ள என்டர் ஆகிக்கிறோம். வந்துடட்டும் அவங்களும். என்ன வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவாங்கல்ல. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, ஹாய் சொல்லியிருக்கேன். கேட்டு வாங்க. நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ஹாய் சொல்லுங்க. அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள கடை எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டாங்க. மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா, அதனால கடை எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ள ராட்னகட்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. திறந்திருந்த ஒரே கடை சாப்பாட்டு கடை, அந்த கடையில் போய் உட்காந்துட்டாங்க எல்லாரும். என்ன எல்லாரும் சாப்பாடு ஒரு ஆளை விடுறது இல்லை தேவசனா, எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். ஆமா ஆமா, காமிச்சிட்டேன் தெரியுதுமா. போம்மா சாப்பிட வரிசையா உட்காந்துட்டீங்களே. எங்க ஒத்த கடை இல்லாம அமர்த்தி போட்ட இடத்துல வரிசையா சாப்பிட உட்காந்துருக்கோமா? சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறோம் என்னங்கிறத அப்புறம் காமிக்கிறேன். இப்போ எதுக்கு உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன். ஃபேமிலியோட ஐக்கியமாயிருக்கேன். காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வைப்பா வரிசையா வைப்பா. இது என்னது? அதான் பொட்டேட்டோ ரோல். என்ன சாப்பிட்றா? என்னடா உன் சைஸுக்கு இருக்கும் போல இருக்கடா. ஏலே பாண்டிமா மேனே, இதுதான் பாண்டிமா மக. ஹாய் சொல்லுங்க ரெண்டு பேரும். ஹாய். இவங்களும் நம்ம உறவுகள் தான். சென்னையில் இருக்காங்களாம், திருவிழாவுக்காக வந்திருக்காங்க. அவங்க பேசுறாங்க. ஆமா, அவங்க வந்து இவங்களோட அண்ணியா. ஓகே 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 ஓகே, அறிமுகப்படுத்திக்கங்க. நான் பிரியா தேவி பேசுகிறேன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இவங்களோட பெரிய ஃபேன். நன்றி நன்றி. அவங்க எதுவும் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு இதாவது பார்த்துருவேன் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு இவ்வளோ பிடிக்கும். அவங்களோட காமெடி எல்லாம் நேச்சுரலாக இருக்கும், நடிக்கிற மாதிரியே இருக்காது, ஆக்டிங் நேச்சுரலாக இருக்கும். அதனால் அவங்களோட வீடியோ ரொம்ப விரும்பி பார்ப்போம்.
ஆமா நேர்ல ரொம்ப எங்க இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. ஆமா எனக்கு ஒண்ணு உங்களை பார்த்தா ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் ஞாபகம் வரும். அவங்கள யாருன்னா மனோரமா ஆச்சி வந்து அவங்க நல்லா நடிப்பாங்க. அந்த எல்லாமே அந்த ஃபேஸ் கட் கூட கொஞ்சம் ஜாடை, அது எல்லாமே அவங்களுடைய இது மாதிரி உங்களை நான் எல்லா விஷயத்துலையும் அவங்க பெரிய சீனியர், அவங்களுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லைன்னா கூட அந்த வாரிசுல வந்தவங்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நன்றி 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 ரொம்ப 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 நன்றி. சாரும் சூப்பர் டான்ஸ் செம்ம சார். சொல்லி கொடுத்துல நான் ஆடுறேன். நான் எனக்கு ஆடுறது இல்லை. பேருமே எனக்கு நீங்க சூப்பர் டான்ஸ், அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலா விடாம பண்றாங்க. பாட்டு செலக்ஷன் பண்ணி நாங்களாம் காலேஜ் டேஸ்ல அந்த கேட்டு ரசிச்ச பாடெல்லாம் வரும். ரொம்ப ஆசையா இருக்கு. அதுவும் ரெண்டு பழைய பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பாடுறாங்க. பாட்டு போடாதீங்க பாட்டு போடாதீங்கன்னு சொல்றவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. பாட்டு சூப்பரா, பாட்டுக்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்கத்தான் செய்றாங்க. ஆமா கண்டிப்பா காமெடியோட டான்ஸ் சூப்பரா இருக்கு. சீக்கிரம் சினிமாவுல எதிர்பார்க்கறோம். நன்றி நன்றி நன்றி. ஆடுகாலி குடும்பம் தம்பி நல்லா பேசுவாரு. என்னடா தம்பி உங்களை பாத்திருக்கேன்ல, ஒரே ஒரு ஷார்ட்ஸ்ல ஆடுகாலி குடும்பம் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. பேரு இன்னைக்கு தெரியல, அண்ணி சொல்லிதான் இல்ல அது இது ஆடுகாலி குடும்பம். அதனால உங்க பேச பாக்குறதுக்காண்டி அதுல பாப்போம். நன்றி நன்றி. ஓகே ஓகே நன்றி 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 நன்றி. வந்ததுல சந்திச்சது உங்களுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. உருளைக்கிழங்குங்க வீட்டில் பொறிச்சு சாப்பிட்டது பார்த்தாங்க. இங்கேயும் சாப்பிட வந்துட்டு இப்படி நான் திங்க போகிறது கிடையாது. நீ தான் வரும்போதே சொல்லிட்டியம்மா திங்கத்தான் இங்கே வந்தோம்னு. அந்த மாதிரி உண்மை. நான் வந்த மாதிரி நடக்குதா ஒன்று கூட ஒரு காட்சியும் பார்க்கல, திங்க உட்காந்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஒரு பிஞ்சு எடுத்துட்டு பாக்கி கொடுத்துருவேன். ரைட் ரைட். நம்ம வேற ரைஸ் சாப்பிடணும். ஒரு பிஞ்சு கேமராவுக்கு முன்னாடி எடுத்துரு. கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக தின்று. திங்கிற விஷயத்தில் கேமரா இருக்கு, அதுக்கெல்லாம் பார்க்குறதில்ல. வயிற்றுக்கு தானே திங்கிறோம், அதில் எதுக்கு வஞ்சகம் வச்சுக்கிட்டு என்னங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடுமா. உருளைக்கிழங்கு இதுக்கு பேர் என்னது, குச்சிக்கோலா. குச்சிக்கோல் இல்லைம்மா, ஒரு பொட்டேட்டோ ரோல். பொட்டேட்டோ ரோல் சாப்பிடலாம் வாங்க. ஸ்ப்ரிங் ரோல் ரோல் ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. நல்ல வேணும் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். ஒரு ரைஸ் வாங்கி நானும் முத்து எங்கள் அத்தை 3 பேர் சாப்பிட போகிறோம். ஆமாம் ரைட் ரைஸ். கரண்டி கிடக்கு, நான் போய் சொல்லலைங்க. இங்கே பாருங்க 3 கரண்டி. ஆமாம் ஆமாம், நாங்கள் சும்மா 3 கரண்டி வாங்கி வச்சுக்கிட்டு சொல்கிறோம்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலே 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். என்ன 3 ரூபாய் அள்ளி வைக்கிறவங்களுக்கு நான் 3 ரூபாய் அள்ளி வைக்க போகிறேன். ரைட் ரைட் ரைட். சிம்பிள். வாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். மணி பார்த்தீங்கன்னா 2. எத்தனை தடவை நீ மணியை சொல்லிக்கிட்டே இருப்ப? அன்டயத்தில் சாப்பிட்றோம் அவ்வளோதானே. 2:30க்கு சாப்பிட்றோம். ஊருக்கு போகையில் 65 கன்ஃபார்ம். 70 ஆகாமல் இருந்தால் சரித்தேன். இங்கே வந்து 6ஆம் திருவிழா கழுவன் திருவிழான்னு சொல்லுவாங்க. 10 நாள் திருவிழாவில் 6ஆம் திருவிழா வந்து கழுவன் திருவிழான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி கழுவன் கழுவச்சி அப்படி 2 பேர்த்தையுமே பொம்மை மாதிரி செஞ்சு அதை 9ஆம் திருவிழா, அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை தேரோட்டத்தன்னைக்கு இது மேலே தேர் சக்கரத்தை விட்டு ஏற்றி அப்படியே போவாங்க. தேர் சுற்றி போகும். அதுதான் இந்த கழுவன் கழுவச்சி. கிளம்பிட்டோம். வந்ததுக்கு ஒன்றும் பார்க்கலனாலும் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். சரியா, போயிட்டு வரோம். இன்னைக்கு 8ஆம் திருவிழாவை எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க. நாளைக்கு 9ஆம் திருவிழா தேரோட்டத்தை எப்படி என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவி வகுதே, தலைக்கட்டுக்கு எல்லாம் வகுதே தலைவி. சாப்பிட்டுட்டு காசு இல்லாமல் இருங்கம்மா காலையில் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். வயசாயிருச்சுடா எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டாங்க. அதனால காசை கட்டி கூட்டிகிட்டு போகிறேன். சரி ரைட் ஓகேங்க. பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பா.